பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை எதையாகிலும் செய்யணும்னு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரோடு நடப்பதற்கு அநேகர் வாஞ்சியோடு இருக்கிறார்கள். என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை எப்பொழுது நடக்கும், என் குடும்பம் மொத்தமாய் ஆண்டவரை எப்பொழுது தேடி வரும் என்கிற வாஞ்சியோடு அநேகர் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படியே ஆக கடவது என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 143 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் யாருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோம்? உலகத்துக்கு பிரியமானதை செய்கிறோமா? குடும்பத்துக்கு பிரியமானதை செய்கிறோமா? நண்பர்களுக்கு பிரியமானதை செய்கிறோமா? உற்றார் உறவினர்களுக்கு பிரியமானதை செய்கிறோமா என்பதை நாம் நன்றாய் யோசிக்க வேண்டும். வேதம் நமக்கு அழகாய் கற்றுத்தருகிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமாம். இந்த உலகத்தில் வாழுகிற கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்கென்று நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய நான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நான், ஆண்டவருக்கென்று நான் எதையாகிலும் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே தவிர மற்றவர்களை கவர்ந்து கொள்வதற்காகவோ மற்றவர்களிடமிருந்து நன்மதிப்பை பெறுவதற்காகவோ நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் நம்முடைய நற்கிரியைகளை கெடுத்து போடுவதற்கு அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு, ஆண்டவரோடு நடக்க விடாதபடிக்கு பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போட்டு குடும்பத்தை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை கேட்டு நடவுங்கள், என் வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்களேயானால் நீங்கள் அக்கறையாகிய கானானுக்குள் கடந்து போகலாம். இல்லாவிட்டால் சத்ருவானவன் உங்களை வாரிக்கொண்டு போய்விடுவான். சத்ருவானவன் உங்களை திசை தெரியாமல் உங்களை அலைக்கழித்து விடுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும்போது அது மேன்மையானதாய் இருக்கும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுமேயானால் நான் அதை பின்தொடர்ந்து வருவேன். நீர் என் முன்பாக செல்லாவிடில் நான் இந்த இடத்திலேயே கூடாரத்தை போட்டு அமர்ந்திருப்பேன் என்று சொன்னது போல நாமும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு முன்பாக இருக்கட்டும். நானாகவே ஒரு முடிவை எடுத்து நானாகவே அந்த காரியத்தை செய்யும்போது அதில் தோற்று போகக்கூடிய அனுபவம் அதிகம் காணப்படும். கர்த்தர் சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே, நீர் வழி நடத்தக்கூடிய விதத்தில் என்னை வழிநடத்தி கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அழகாய் நம்மை வழி நடத்தி கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை அழகாய் வழி நடத்தி என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தந்து நம் கரங்களில் நன்மைகளை பார்ப்பதற்கு அவர் கிருபை செய்வார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை
கேட்டு நடக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் படிச்சுட்டேன், எல்லாவற்றையும் நான் செய்து விடலாம் என்று நான் என்கிற அகங்காரத்தோடு தான் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், என் கரத்தை நீங்கள் பிடிங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கற்றுத்தாங்க, எனக்கு போதித்து தாங்க. நீர் ஒரு குருவாய், நீர் ஒரு ஆசிரியராய், நீர் ஒரு போதகராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுனால உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். நீ தாழ்மையாயிரு, உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தமாயிருக்கிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை நான் சும்மா விட்டு போகிறதற்கல்ல, உன் சிரசின் மேல் வைக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அந்த பரம கானானுக்குள் கொண்டு போய் விடக்கூடிய தெய்வம் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய பாதையில் தான் நான் நடக்கிறேன், உம்முடைய நாமத்தை நான் ஒருபோதும் வீணிலே வழங்க மாட்டேன், நீர் கற்றுத்தரக்கூடிய பாதையில் நான் நடந்து வருகிறேன் என்று எத்தனை பேர் தைரியமாய் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன், நான் உன் குடும்பத்தில் வரும்போது அது மேன்மையாயிருக்கும், உன் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்களை நான் மாற்றி வெளிச்சத்தின் குடும்பமாய் நான் உங்களை மாற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தெய்வத்தோடு இணைந்திருக்கும் போது அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை நினைக்கிறார், ஆண்டவருக்கு எது பிரியமானது, அவைகளை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. மதுபானம், விபச்சாரம், இந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது. கர்த்தரோடு நடக்கக்கூடிய நாம் ஆண்டவர் சொல்லி நமக்கு தந்த கற்பனைகளை பிடித்து கொண்டு நடப்போமே ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாயிருக்கும். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அப்படி கொடுத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் இருந்து செய்யக்கூடிய காரியம் மிகவும் பயங்கரமாயிருக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த அழகான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று அழகான ஒரு ஜெபத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின்படி நீர் எங்களுக்கு கற்றுத்தரணும். உமக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றணும். நாங்கள் விரும்பும் போது சத்ருவானவன் எங்களுக்கு தடை பண்ணாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உமக்கு பிரியமான காரியத்தை செய்து கொடுப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பத்துக்கு எப்படி நடக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும் என்கிறத தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுக் கொடுக்க அதன் பின்னாடியே நாங்கள் நடந்து அதே போன்று நாங்கள் செய்வதற்கு தேவன் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.